அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/1/26 வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம், அஸ்வினி 2, அஸ்வினி கேதுவி நட்சத்திரம். இந்த அஸ்வினி இருக்கும் இடம் செவ்வாயின் வீடு. நான் நேற்றே சொன்னேன், செவ்வாய் என்ற காரணத்தால், செவ்வாயின் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் அதற்கு உண்டான கோபத்தை இங்கே நாம் இணைக்கக்கூடாது. 1ஆம் பாதத்திற்கு ஒரு தன்மை, 2ஆம் பாதத்திற்கு பிரிதொரு தன்மை. அந்த தன்மை என்ன? அஸ்வினி 2இல் யாரேனும் பிறந்திருந்தால் கலா ரசிகர்கள். இந்த அஸ்வினி 2 இதில் யாரேனும் ஒரு பெண் பிறந்திருந்தால் அந்த பெண் எந்த வேலையை செய்தாலும் அழகாக செய்வாள். சமையல் அற்புதமாக இருக்கும். நீங்களே பார்த்து கொள்ளலாம். இந்த அஸ்வினி 2னுடைய ஒரு தன்மை என்ன? அடுத்தவர்களால் எளிதில் நெருங்க முடியாத ஒரு கலையை இவர்கள் லாவகமாக செய்வார்கள். எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் சிவாஜி கணேசன் என்ற ஒரு நடிகர் அப்படி இருப்பார்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு தனித்தன்மை பெற்று இருப்பார்கள். இது அஸ்வினி 2இன் குணம். ஏனென்ற மர்மத்தையும் சொல்கிறேன். அஸ்வினி 2, அஸ்வினி கேது 2ஆம் பாதம். இது நவாம்சத்தில் எங்கே வரும்? சுக்கிரன் வீட்டில் வரும். எப்போதுமே கிரகங்களுக்கு வலிமை கிடையாது. சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும். ஆக எந்த ஒரு கிரகமும் ஜாதக கட்டத்தில் எந்த ஒரு இடமும் எந்த நட்சத்திரம் பெற்றிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியை பார்க்க வேண்டும். இது ஜோதிடத்தின் கட்டளை. ஆகவே அஸ்வினி 2 என்று சொன்னால் கலைஞன், கலைத்தன்மை மிகுதியாக இருக்கும். எதையும் அழகாக செய்வார்கள். அவர்களுக்குள் அஸ்வினி 2இல் ஜனித்த அனைவருக்கும் அவளுக்குள் ஒரு கலை ஒளிந்திருக்கும். அது என்னவென்று கண்டு அதை பழக்கத்தில் கொண்டு வந்து பயிற்சி செய்து அவர்கள் வந்தால் உச்சத்தை தொடுவார்கள். 10க்கு உடையவன், தொழில் ஸ்தானாதிபதி. அவன் இந்த அஸ்வினி 2 இருந்தான் என்று வையுங்கள். கலையின்பால் பித்து பிடித்து அலைவார்கள். சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு கலைதான் முக்கியம் என்று. அந்த அளவுக்கு ஒரு கலை படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நட்சத்திரம் அஸ்வினி 2ஆம் பாதம். அன்பர்களே, 108 பாதங்கள். ஒன்றை பற்றியும் நாம் சில முக்கியமான குறிப்புகளை கொடுக்கிறோம். இன்னும் எந்த பாவத்திற்கு அவன் வந்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். இப்பொழுது உதாரணமாக 2ஆம் பாவத்திற்கு உடையவன் அஸ்வினி 2 என்று சொன்னால் எதையும் அழகாக செய்வதோடு அழகாக செய்வதைத்தான் விரும்புவான். அவன் ஒரு ருசி பிரியனாக இருப்பான். 4ஆம் இடம் என்று சொன்னால் 4ஆம் இடத்து அதிபதி அஸ்வினி 2 ஏறினான் என்று சொன்னால் அவனுக்கு அழகான நவீனமான ஒரு சொகுசான வீடு கட்டுவதில் பெரும் விருப்பம் இருக்கும். அதேபோல் 7 என்று சொன்னால் அழகில் மயங்குவான். அநேகமாக ஒருவர் மீது ஒரு விருப்பம் வைத்தார்கள் என்று சொன்னால் அது அகலவே அகலாது. 10ஆம் இடம் என்று சொன்னால் ஃபோட்டோ ஸ்டுடியோ, சினிமா, கவிதை, கலை என்று பொதுஜன தொடர்புடைய கலை தொண்டு செய்வார். இப்படி நாம் பகுதியாக பிரித்து பார்க்க வேண்டும். அவையெல்லாம் நேரமில்லா காரணத்தால் தனித்தன்மையை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே,
இருக்கும் இடத்தில் ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள். உங்கள் பேச்சாலும் அணுகுமுறையாலும் இந்த நல்ல பெயரை பெறுவீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் திறமையை காட்டி வந்துவிட்ட ஒரு துன்பத்தை அகற்றுகின்ற ஒரு முயற்சியில் வெற்றி. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள். எளிதில் முடியாத ஒரு விஷயத்தை இன்று உங்களது கடும் முயற்சியால் முடித்து காட்டுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. இந்த அளவு வரலாம், வரும், வந்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தானே ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து வெற்றியும் பெறும் நாள் இந்த நாள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய பேச்சும் நடத்தையும் இன்றைய பலனை எதிர்பார்த்து அல்ல, நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். லாபம் உண்டு. இந்த லாபத்தை வழக்கமான பாணியில் பெறமாட்டீர்கள். ஒரு புது முறையை கையாண்டு அதன் வழியாக பெறுவீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை கிடைக்கும். மறுபாதி அதிக செலவீனங்கள் நீங்கள் செய்ய வேண்டி வரும். கவனம். மதியத்திற்கு பிறகு கவனம். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள். ஒரு கட்டத்தில் நீங்களே சலித்து போவீர்கள். ஆனால் மதியத்திற்கு பிறகு எதிர்பாரா பண வரவுகள் உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும். மகர ராசி அன்பர்களே, பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து இதுதான் நல்ல வழி என்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழியில் செயல்பட்டு நன்மையை பெறும் நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களால் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வேறு உறவுகளாக இருக்கலாம், ஏற்கனவே அறிமுகப்பட்டவர்களால் இன்று உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, சற்று பொறுமை இன்று உங்களுக்கு தேவை. ஏனென்றால் எதிர்பாரா ஒரு தடையால் உங்களது ஒரு வேகம் தடைப்படும் என்று காட்டுகிறது. பொறுமையை இழக்காமல் இருக்க வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.